ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பூரின்னு ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபன் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட பேர் கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ். நம்ம ஊரில் அடை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் இது வந்து கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரிட்டர்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் ஒரு மீடியம் சைஸு கேரட்டும் எடுத்துட்டுருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து நல்லா துருவி எடுத்த போது ரெண்டுமே வந்து எனக்கு 2 கப்புக்கு கரெக்டாக வந்தது. ஸோ அதை ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப்புக்கு மோசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மோசரல்லா சீஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது சீஸையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை தழையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் வந்து தூளாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கோம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன், நல்ல ஹெட்டட் டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் நாம் இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா இதில் தண்ணிலாம் எதுவும் விட தேவையில்லை. ஏன்னா நம்ம கேரட்லேயும் இந்த பொட்டேட்டோலையும் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் விடாமல் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா ஒரு வடை மாதிரியாச்சும் உங்களுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக தேவைப்படலை, அதனால் நான் தண்ணி எதுவும் விட்டுக்கல. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு முட்டையை கூட உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் கார்ன்ஃப்ளவரில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நாம் வந்து கொஞ்சம் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து விட்டுக்கலாம். ஸோ விட்டுக்கிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஓரளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வடை வந்து கொஞ்சம் குண்டாக தட்டுவீங்களா, இது வந்து நீங்கள் தட்டியாக தட்டி இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு போட்டுருங்க. ஸோ என்னுடைய பாத்திரத்துக்கு ஒரு 3 பீஸ் மாதிரி போட்டுக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தட்டும் போது கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க. அந்த சமயத்தில் வந்து அடுப்பை வந்து சின்னதாக்கிக்கோங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு ஸ்பூனையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த பக்கமும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். அப்போ தான் வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். இது வந்து வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக ஆயிடுச்சு. 2 பக்கமும் அதே மாதிரி நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயை கொஞ்சம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடைக்கு பண்ணுற மாதிரிலாம் இல்லை கட்லெட்டுக்கு பண்ணுற மாதிரிலாம் நிறைய எண்ணெய் தேவைப்படாது. நம்ம வந்து கொஞ்சமாக நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஊற்றிக்கிட்டேன். அதே தான் வந்து என்னோடய மொத்த இந்த வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆச்சு. எக்ஸ்ட்ராவாக எந்த ஆயிலும் வந்து நான் சேர்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நான் மற்ற எல்லாமே நான் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கூட நீங்கள் இதில் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி கேரட்டு உருளைக்கிழங்குலாம் பண்ணுறதுனால இந்த கேரட் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் இதில் போட்டுக்கிட்டு செய்யலாம். அந்த மாதிரி கேபேஜ் இல்லை ஜுச்சினி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் போட்டு இதில் பண்ணலாம். நான் வந்து இப்போ கேரட்டையும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நம்ம மற்ற எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ சுட சுட இப்போ பரிமாற போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் சாதாரண சில்லி சாஸோ இல்லை டொமேட்டோ சாஸ் இல்லை ஏதாவது மின்ட் சட்னி இல்லை மயோனைஸ் அந்த மாதிரி நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசிச்சு ரசிச்சு சமைங்க, ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.